நேஷனாலிட்டி சம்மந்தமான கொஸ்டின்ல இது 2வது கொஸ்டின். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, 2025ல B1 கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் B2 கேட்க போறேன்னு சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்ப நீங்க 2025ல உங்களோட டொசர நீங்க சப்மிட் பண்றதா இருந்தா, நேஷனாலிட்டிக்கு உங்கள்ட்ட நீங்க பே 1 பாஸ் பண்ணியிருந்தாலும் கூட, அதோட உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா நீங்க 2025ல 26ல தான் அப்ளை பண்ண போற ஒரு ஆளா இருந்தால், நிச்சயமா பே 2 கட்டாயம் இருக்க வேணும். ஏன்னா அது இப்ப அமலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் ப்ரொசீஜர். ஆனா அதே நேரம் நீங்க இப்ப உதாரணத்துக்கு 2025ல நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. ஆனா பே தான் உங்கள்ட்ட இருக்குதுன்னு சொன்னால், உங்களோட டிசிர வந்து அவன் கட்டாயம் ஒரு என்ன அக்செப்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்னா வந்து 2025 2026ல தான் அந்த டிசிஷன் அவங்க பார்த்தாலும் கூட, நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன நடைமுறை, என்ன சட்டம் இருந்ததோ, அதத்தான் அவங்க கருத்துல எடுத்துக்கொள்வாங்க. அதாவது இப்ப 2025ல அப்ளை பண்ணக்கூடியவருக்கு பே 1 இருந்தால் போதும்ட்டாலும், வோட நீங்க அப்ளை பண்ணினா, 2026ல அந்த டிசிஷனுக்கு அவங்க ரிக்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும், உங்களோட அந்த 2007ல நீங்க 25ல அப்ளை பண்ணும்போது என்ன சட்டம் இருந்ததோ, அந்த அடிப்படையில தான் அந்த டிசிஷன் அவங்க பார்ப்பாங்க. அப்படியே சில ப்ரிஃபெக்சர் வேணும் மறுத்தாலும் கூட, உங்களுக்கு பே 2 இல்ல, அதாவது பே 2 இல்லன்னு சொல்லி மறுத்தால், நீங்க வந்து ஒரு வக்கீல் மூலம் அந்த ப்ரிஃபெக்சருக்கு எதிரா நீங்க ஒரு வழக்கு தொடரலாம். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.